3-in-1 senior living apartmenta. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஜய் வந்து யோசிக்கிறோம். கூட்டணி இல்லாமல் நம்மளால சர்வே பண்ண முடியாதோங்கிற ஒரு நிலைமை விஜய் யோசிக்கிறதா வரக்கூடிய செய்திகள். கட்சி என்ன நினைக்குதுன்னே தெரியல. கூட்டணி நோக்கி ஒரு போராறு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு வெளியில் வந்திருக்குது? ஒன்றுமே இல்லை. அவர் வாயை திறக்கலையே சார். இது என்ன பாலிடிக்ஸ், என்ன பேசுவீங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டியாக விஜயை நீங்கள் இன்றைக்கி கன்சிடர் பண்ண முடியல. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் வாய் திறக்க மறுக்கிறார். அவர் கட்சி வாய் திறக்கிறது. அவர் பேசாட்டியும் கட்சியாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. கட்சியும் ரியாக்ட் பண்ணல. விஜய் என்ன பண்ண போகிறார்? எத்தனை நாளைக்கு தான் இதை பேசுறது? நம்மளும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் தான் இது பண்ணுதுன்னு நம்ம சொல்லலைங்க. இது கடந்த காலங்களில் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதும் இதே தப்பு அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போதும் இதே தப்பு அரசு பண்ணுது. அன்றைக்கி அதிமுகவுக்கு சாதகமாக புதிய தலைமுறையை உருவினாங்க. இன்றைக்கி திமுக சாதகமாக உருவாங்க. குறிப்பாக கரூரில் வந்து இவங்களுடைய பேட்டிகள் வந்து மக்கள் வந்து அரசுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை ஒளிபரப்புனதான் காரணம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அண்ணாமலை வந்து புத்திசாலித்தனமும் பேசுகிறார். இது வந்து லைன் லைட்டு, அதாவது ஊடக வெளிச்சத்தை எப்படி ஈர்க்கணும், தலைப்பு செய்திகளை எப்படி வரணுன்றது அண்ணாமலைக்கு தெரியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக சொல்கிறதுனா சாமர்த்தியம் போதாது. ஃபைன் டைம் வீடியோவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். விஜய் அந்த விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கிறாரோ இல்லையா சார்? ஆனால் வந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா வந்துட்டு அதிகமான ஆர்வம் காட்டுறதாகவும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம தனிச்சு இருந்தோம் அப்படின்னா அரசியலை நம்ம பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பாக நமக்கு ஒரு கூட்டணி தேவை தான், யாரோ ஒருடைய பலத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற முயற்சியில் ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஈடுபடுறதாகவும், அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஜய் வந்து யோசிக்கிறோம். கூட்டணி இல்லாமல் நம்மளால சர்வே பண்ண முடியாதோங்கிற ஒரு நிலைமை விஜய் யோசிக்கிறதா வரக்கூடிய செய்திகள் தான் சார். இவருடைய மூவ் எல்லாமே அந்த ஒரு கூட்டணி நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. எந்த அறிகுறியுமே நமக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லையா? இல்லை, ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறான்றதுக்கு அதுவும் அதிகாரப்பூர்வமாக நமக்கு இல்லை. அவர் டெல்லியில் போய் அவரை பார்த்தாரு இவரை பார்த்தாருன்றாங்களே ஒழிய வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவுமே நமக்கு இல்லை. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ஸுக்கு எதிராக எஸ்ஐடி போட்டதுக்கு எதிராக போட்டு கேஸ் வந்து வெள்ளிக்கிழமை தான் வரப்போகுது. அதில் என்ன ப்ரேயர்னு நமக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை இன்ஃபேக்ட் வந்து அவங்க பிஜேபியிலேருந்து போட்ட கேஸும் வருது போல். அதுவும் வருது. ஸோ இது ஆக்சுவலாக அவங்க கட்சிக்குள்ளே அதுதான் நம்ம முதல்ல பேசினதான். கட்சி என்ன நினைக்குதுன்னே தெரியல. கூட்டணி நோக்கி ஒரு போராறு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு வெளியில் வந்திருக்குது? ஒன்றுமே இல்லை. அவர் வாயை திறக்கலையே சார். இது என்ன பாலிடிக்ஸ், என்ன பேசுவீங்க? நீ அவர்கிட்ட எந்த விதமான எதிர்வினையும், அவர்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும், அடுத்து என்ன செய்ய போகிறாரு எதுவுமே இல்லை. அவர் யாரை பார்க்குறாரு எதுவுமே இல்லை. மீடியா கிட்ட பேசுறதில்ல. இல்லை யாராவது முக்கியஸ்தர்கள் போய் அவரை பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் அது கூட வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். யாருமே இல்லை. ராகுல் காந்தியை தவிர்த்து பெரிய நபர்கள் யாரும் அவர்கிட்ட பேசவும் இல்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை. ராகுல் காந்தி பேசினார்ன்றதை கூட காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லார், ஏஐசிசி செக்ரட்டரி சொல்லார். விஜய் அதையும் சொல்லலை. தாவேக்காலேருந்து அதுவும் இல்லையே. இல்லை சரி, விஜய் மட்டும் இல்லைங்க, தாவேக்காவே இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் அப்படியே திணறிக்கிட்டு இருக்குல்ல. தாவேக்கா இன்னைக்கு ஃபங்க்ஷனே பண்ண முடியாமல் கட்சியே முடங்கி கிடக்குது. விஜய் மட்டும் பனையூரில் முடங்கி கிடக்கல, தாவேக்காவே மொத்தம் முடங்கி கிடக்குது. வென் யூ டோன்ட் ஹேவ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, நீங்கள் எப்படி இதை வந்து சொல்லுவீங்க? நீங்கள் இது ஒரு அரசியல் கட்சியாகவே நீங்கள் கருத முடியாது. அதுதான் இதில் இருக்க சிக்கல். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக விஜயை நீங்கள் இன்றைக்கி கன்சிடர் பண்ண முடியல. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் வாய் திறக்க மறுக்கிறார். அவர் கட்சி வாய் திறக்கிறது. அவர் பேசாட்டியும் கட்சியாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. கட்சியும் ரியாக்ட் பண்ணல. ரியாக்ட் பண்ண வேண்டியவங்களும் ஆளும் கிடையாது. ஒரு பக்கம் நடிகர்களே, அவரோட வந்து படங்கள் எடுத்த ஒரு டேரக்டர்ஸோ மற்ற நடிகர்கள் சார்ந்தவர்களே நிறைய பேர் வந்துட்டு விஜய்க்கு எதிரான ஒரு குரலை வந்துட்டு இப்போ முன்வைக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் வந்துட்டு விஜய்க்கு எதிரான குரல் பெருசாக ஒன்றும் ரெஃப்ளெக்ட் ஒன்றும் ஆகவே இல்லை. எதிர்க்கட்சிகளும் அரசியல் தலைவர்கள் யாருமே விஜய் சொல்ல. திருமாவளவன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, முதல்ல விஜய் கைது செய்யலாம், விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலாமேன்னு சொன்னவர். நான் அப்படிலாம் சொல்லலைன்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுகிறார். நான் அப்படிலாம் நான் சொல்லலாம், விஜய் குறித்து நான் அந்த மாதிரி ஒரு தகவலாம் நான் வந்து தெரிவிக்கலைன்னு சொல்கிறாரு. அப்போ விஜய்க்கு ஓவராலாக அரசியல் கட்சிகள் முழுமையாக ஒரு சப்போர்ட் வந்து டைரெக்டாக நிற்குது, திமுகவை தவிர்த்து. திமுகவோட தோழமை கட்சிகள் 2 நாள் பொறுத்து தான் ரியாக்ட் பண்ணாங்க. அதிமுகவில் எல்லாருமே கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபின்னு எல்லா கட்சியும் ஆமாம், கவர்மெண்ட் தான் காரணம், இது நீங்கள் வந்து அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது தவறு அப்படின்னு. எலெக்ஷன் டைம். ஸோ அதனால் திமுகவை எவ்வளோ தூரம் கார்னர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க கார்னர் பண்ண பார்ப்பாங்க. விஜய் என்ன பண்ண போகிறார்? எத்தனை நாளைக்கு தான் இதை பேசுறது? நம்மளாம் 10 நாள் அவர்கிட்ட அந்த ரியாக்ஷன் இல்லை. அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட கான்ஃபரன்ஸில், வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாருன்னா
அதை வந்து முதல்ல விஜயோட கட்சி செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கணும். சரி, அந்த வீடியோவை நீங்கள் கவரேஜ் பண்ண விடலை, புரியுது. பட் நீங்கள் அதை பொதுமக்கள் மத்தியில் எப்படி வைப்பீங்க? பப்ளிக் டொமைனில் எப்படி வைப்பீங்க? நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும்ல. நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அறிக்கையும் வராது, பேட்டியும் வராது, வராது, அடுத்த கட்ட வீடியோவும் வராது, ட்விட்டரும் வராது, யார் என்ன பண்ணியிருக்காங்கிறதும் தெரியாது, கட்சியில் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, யாரை கான்டாக்ட் பண்ணணுங்கிறதும் கிடையாது. இதோட ஒரு கொடுமையான விஷயம், கட்சியில் வந்துட்டு வழக்கறிஞர் பிரிவுங்கிறது எல்லா கட்சியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அணி தான் போய் ஒவ்வொரு கட்சியோட விஷயங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு வாதிடுவாங்க. தாவேக்காவில் வழக்கறிஞர் பிரிவு எப்படி இருக்குங்கிறது சமீபத்திய காட்சிகள் மூலியமாக தான் வெளியில் வந்திருக்கு. அவங்களோட விங் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அங்கேயும் விஜய் நிறைய இடங்களில் கோட்டை விடுகிறார் அப்படிங்கிறது. முதல் கோணல் முற்றிலும் கோணல். எது ஒழுங்காக இருக்குது? அங்கே வழக்கறிஞர் அணி ஒழுங்காக இருக்குது. இப்போ வழக்கறிஞர் ஒழுங்காக இருக்கணும்னா தலைவர் ஒழுங்காக இருக்கணும். தலைவரே இன்கம்யூனிகேட்டாவாக போயிடுவார்னா வழக்கறிஞர் அணி எப்படி ஒழுங்காக செயல்பட முடியும்? அங்கே எங்கே இருக்குது வழக்கறிஞர் அணி? ஃபேருக்கு தானேங்க இருக்காங்க, ஒருத்தங்க கூட இல்லையாங்க. சரி, அன்றைக்கி ஹைகோர்ட்டில் வருது, நீங்கள் அதை நீங்கள் போய் நின்று பேசியிருக்கணும்ல. ஏன்னா ஒரு வியூ என்னென்னா ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றாங்க. தெர் இஸ் ஒன் வியூ தட், ஏன்னா இதே கோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு அந்த உமா ஆனந்த் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போகும்போது ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெஞ்சு நீங்கள் மதுரை பெஞ்சுக்கு போன்றாங்க. நாங்கள் விசாரிக்க முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை தான். ஏன்னா கரூர் ஃபுல்லாமே மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் உமா ஆனந்த் பெட்டிஷனில் டிவிஷன் பெஞ்ச் அந்த ஆர்டர் போடுறாங்க. ஆனால் சிங்கிள் ஜட்ஜ் வந்து எஸ்ஐடி போடுறாரு. இதை கேட்கறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை தமிழ்நாட்டில். இதை யாராலையுமே பேச முடியல. டிவிக்கே தானே பேசணும். சட்ட ரீதியாக விளக்குறதுக்காக, சட்ட ரீதியாக விளக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் இதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. இதே கோர்ட்டு, அதாவது 2 கோர்ட்டில் 2 ஸ்டாண்ட் எடுத்தால் பரவாயில்ல. ஒரே கோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் முன்னால் ஒரு ஸ்டாண்டு, சிங்கிள் ஜட்ஜ் முன்னால் ஒரு ஸ்டாண்டு. டிவிஷன் பெஞ்ச் முன்னால் உமா ஆனந்தன் பிஜேபி கார்பரேட்டரோட இதுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரை பெஞ்சு, நீங்கள் அங்கே போங்கன்ட்டார் ஜஸ்டிஸ் வேல்முருகன் நினைக்கிறார். வேற செந்தில்குமார் வந்து அவர் அந்த பெட்டிஷனை ஹியர் பண்ணுறாரு. எப்படி இது சாத்தியப்படும்? ஒரே கோர்ட்டு சிங்கிள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தண்டபாணி அவர்கள், இதை கேட்க முடியல யாராலையுமே. அதுக்கு முன்னாடி நீதிபதி தண்டபாணி அவர்கள்ட்ட ஒரு முயற்சி வேற, அங்கே வேற அவர் எடுத்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ மதுரைக்கு வான்ட்டார். மதுரைக்கு வான்னு சொன்ன பிறகு நீ மதுரைக்கு போற. நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் வந்து மதுரை பெஞ்சில் ஒரு ஸ்டாண்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டாண்டும் எடுத்தால் கூட புரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளேயே ஒரு ஜட்ஜு முன்னால், ஒரு டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜஸ் முன்னால் ஒரு ஸ்டாண்டு, சிங்கிள் ஜட்ஜ் முன்னால் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை டிவிக்கு அட்வொகேட்ஸ் தான் இதை பிளாக் பண்ணியிருக்கணும். அவங்க ஸ்பாட்லேயே இல்லை, அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா? அவங்க ஜஸ்டிஸ் செந்தில்குமார்கிட்ட இந்த பிரச்சனையை, ஒருவேளை சிங்கிள் ஜட்ஜுக்கு ஆர்டர் மாதிரி அதிகாரம் கூட இருக்கலாம். இல்லை எனக்கு இருக்குன்னு அவர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அது பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்ஜெக்டே பண்ணலையே. ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை அப்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஆட்களும் இல்லாததே உங்களுக்கு சேம் கவர்மெண்ட்டு அட்வொகேட், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வேல்முருகன், ஜஸ்டிஸ் வேல்முருகன் டிவிஷன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் டிவிஷன் பெஞ்சில் போய் சொல்கிறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதை உமா ஆனந்தரோட பெட்டிஷனை டீல் பண்ண முடியும். அவர் சொல்கிறார், ஜட்ஜு சொல்கிறார், இது ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே போங்கம்மா, நீங்கள் அங்கே போயிடுங்க, மதுரைக்கு போயிடுங்க, இங்கே வராதிங்கன்றாரு. இங்கே ஃபைல் பண்ணணுங்கிறதுலேயே ஒரு அங்கே அதே கோர்ட்டில் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்க, அல்லது 4 ரூம் தள்ளி உட்காந்துருக்க கோர்ட் ஹாலில் செந்தில்குமார், ஜஸ்டிஸ் செந்தில்குமார் வந்து இந்த பெட்டிஷனை ஹியர் பண்ணுறாரு. ஐ டோன்ட் நோ, இது கடந்த காலங்களில் இந்த மாதிரி இருந்ததுன்னா மீடியா எழுதியிருக்கோம், அல்லது வந்து சம்மந்தப்பட்ட கட்சிகள் இதை பேசியிருக்கோம். யாருமே இதை பேச மாட்டேன்றாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. இதை ஒரு இஷ்யூவாகவே கலப்பல. யூசி, ஜட்ஜஸ்க்கு நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கலைங்க. பட் ஹியர் இஸ் அ கிளியர் கான்ட்ரடிக்ஷன். அது த சேம் கவர்மெண்ட், ஒரே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெஞ்சில் ஒரு ஸ்டாண்டு, சிங்கிள் ஜட்ஜ் முன்னால் ஒரு ஸ்டாண்டு, ஒரே கோர்ட்டில். மதுரையில் ஒரு ஸ்டாண்டு, மெட்ராஸில் மதுரை பெஞ்சில் ஒரு ஸ்டாண்டு, மெட்ராஸ் பிரின்சிபல் சீட்டில் ஒரு ஸ்டாண்டு எடுத்தால் கூட புரிஞ்சுக்கலாம். ஒரே இடத்துல 2 ஸ்டாண்டு அங்கேயே வந்து லாக் ஆயிருது டோட்டலாக. இதை யாருமே பேச மாட்டேன்றாங்க, எல்லாரும் கடந்து போகிறாங்க. நம்ம பேசும் கூட இப்போ வந்து இதை கேள்வி கேட்குறவங்க சரியாக கேட்கல, கேட்க வேண்டியவங்க தாவேக்காரங்க இது அமைதியாக இருக்காங்க. தலைவர் தான் ப்ரெஸ் மீட்டில் பேச மாட்டேங்கிறாரு, வக்கீல்களாச்சும் வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா சீனியர் வக்கீலாக ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து கீழே தள்ளி விடுற காட்சிகளும் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அவங்க வழக்கறிஞர் அணி இல்லை, மொத்த கட்சியே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. இதை வழக்கறிஞர் நீங்கள் மட்டும் குறை சொல்கிறதுன்றது வேஸ்ட். மன்னனிய வழி மக்களை வழி, தலைவன் சரியா இல்லை, கட்சியே வந்து கந்தரகோலமாக கிடக்குது இன்றைக்கி. திமுக அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவே இதை அணுகிருச்சு. ஓவராலாக ஊடகங்களில் வந்துட்டு விஜய்க்கு சாதகமான ஒரு செய்திகளோ இல்லை விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுகளை ஊடகங்கள் எடுக்குது அப்படின்னா வந்துட்டு இம்மிடியட்டாக ஜேர்னலிஸ்ட் மேலான ஆக்ஷனாக இருக்குது. புதிய தலைமுறை டிவியினுடைய குறிப்பிட்ட பகுதியில் முழுமையாக முடக்கப்படலை
புதிய தலைமுறை. ஒரு 80% வந்துட்டு புதிய தலைமுறை சேனல் நிறைய இடங்கள்ல தெரியல. 20% மட்டும் ஓரிரு இடங்கள்ல அந்த கருப்பு பாக்ஸ் வச்சிருந்தா மட்டும் தெரியுது. வெள்ள பாக்ஸ் இருந்தா வந்துட்டு தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் செட்டப் ஆயிருக்கு. பாக்ஸ். செட் ஆஃப் பாக்ஸ்ல. இப்ப அதனுடைய எடிட்டரே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு. எங்க இது முழுமையாலாம் முடக்கப்படல. அப்படி ஒரு வாதத்தை நாங்க முன்வைக்கல. நிறைய இடங்கள்ல தெரியலன்னு தான் சொல்லியிருக்கோம்னு சொல்லி விகடனுக்கு கொடுத்த பேட்டியில இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கொடுக்குறாரு. நேற்று புதிய தலைமுறை வெளியிட்ட செய்தி வந்துட்டு வேற ஒரு கோணத்துல புதிய தலைமுறை வெளியிடுது. முழுமையாக முடக்கப்பட்டு விட்டதா புதிய தலைமுறைன்னு கொஸ்டின் மார்க் வச்சு தமிழகத்தில் உள்ள எல்லா ஊடகவியலாளர் சங்கங்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் கேட்டதுக்கு நாங்கள் முழுமையான முடக்கம் இல்லைங்கிறத அட்டாக் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. என்னதான் நடக்கிறது அப்படிங்கிறது பார்ஷியலாக முடக்கினாலே தப்பு தானேங்க. 12 லட்சம் செட்டப் பாக்ஸ் அதில் தெரியலன்றதான் ஒரு கருத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே வந்து செய்தி தொலைக்காட்சிகள் வந்து லாஸ்ட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நியூஸ் மீடியா பிபிசி செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து ப்ளீடிங். பெரிய தொலைக்காட்சிகள் வந்து நியூஸ் சேனல்ஸை பொக்கையில் வச்சுருக்கவங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சன் தொலைக்காட்சி, சன் டிவினா சன் டிவிக்கு வந்து பல சேனல்ஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ் இருக்குது, ஜெனரல் ஜிஎஸ்சி இருக்குது, காமெடி சேனல்ஸ், அதில் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கொட்டும். அதில் வந்து ஒரு பார்ட் நியூஸுக்கு போயிடும். அதனால் அவங்களுக்கு லாஸ் கிடையாது. வேற இப்போ புதிய தலைமுறை மாதிரியோ நியூஸ் 18 மாதிரியோ பாலிமர் மாதிரியோ இருக்க சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முழுக்க வந்து நியூஸ் பேஸ்ட் சேனல்ஸ் வந்து லாஸ் தான். அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், தீபாவளி சீசன் தான் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய சேனல். அதிகமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறைலாம் 8:59 அவங்க இதை நிறுத்திடுவாங்க. எதை இப்போ நேர்பட பேச நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஆட் ஒரு நிமிஷம் தள்ளி போனால் கூட அங்கே அடி விடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து இப்போ லாபம் வரக்கூடியது என்ன, 20ஆம் தேதி தீபாவளி, இன்னும் 10 நாள் தான், 12 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு 12 லட்சம் செட்டப் பாக்ஸ்லேருந்து உருவுறாங்கன்னா ஆடு வந்து அடி வாங்கும், பெரிய அளவில் ஆடு அடி வாங்கும். அப்போ ஆல்ரெடி நியூஸ் சேனல்ஸ் வந்து இதில் ஓடிட்டு இருக்கும்பொழுது, லாஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கும்போது இது இன்னும் மோசமான விளைவை தான் ஏற்படும். இதே எடப்பாடி கவர்மெண்ட்டில் இது ஒன்று. ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், இது ஒன்றும் புதுசாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் மட்டும் நடக்கலை. எடப்பாடி கவர்மெண்ட்டில் இது நடந்தது. 2018 எடப்பாடி கவர்மெண்ட் புதிய தலைமுறையை உருவும் போது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டார். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது உருவுறாங்க, எடப்பாடி கண்டனம் தெரிவித்து அறிக்கை. 2 பேருக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் காட்சிகள் மாறல. இதான், யார் ஆட்சியில் இருந்தாலும் காட்சிகள் மாறல. ஆட்சியாளர்கள் வந்து தொலைக்காட்சிகள் தங்களுக்கு வந்து சேவகம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் தான் விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது அது பேர் என்ன, கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து புதிய தலைமையோட கவரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கோபத்தை உண்டாக்கிருக்கு. அதான் இதுக்கான காரணம். இது அங்கே நடந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்போ நடந்தது. எடப்பாடி வந்து புதிய தலைமுறையை உருவினாங்க. இன்றைக்கி இவங்க உருவுறாங்க. அப்போ யார் செய்தாலும் இது தவறு தான். அதுவும் வந்து பண்டிகை காலங்களில் தீபாவளி தான் வந்து வருஷத்திலே வந்து அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியது சேனல்ஸ். எல்லா நியூஸ் சேனலுக்கும் டிவி சேனலுக்கும் அதுதான் ஒரு கரெக்டான டைமிங் அப்படிங்கிறது பார்க்கப்படுற விஷயம். ஸோ அதில் நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் வந்து வயிற்றில் சாப்பாட்டில் மண்ணெள்ளி போடுற கதை இது. அரசாங்கம் செய்வது தவறு. அதில் வந்து நாங்கள் பார்ட் டைம், நாங்கள் வந்து முழுவதும் முடக்கலன்றதெல்லாம் கதை. அதெல்லாம் நீ எப்படி முடக்கினாலும் முடக்கினதான். 12 லட்சம் செட்டாப் பாக்ஸில் எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு டாக்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுக்குறோம் கனெக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிரைம் பேண்டில் கொடுக்காம பின்னால் தூக்கி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. அந்த நம்பரை தேடி போய் பார்க்கவும் மாட்டாங்க. பார்த்தாலும் பொறியாக வரும். கவர்மெண்ட் கேபிள் வச்சிருக்கிற எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப பெக்யூலராலாம் போய் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. மக்கள் வந்து முதல்ல எது விசிபிள் ஆகுதோ அதை தான் பார்த்து கடந்து போவோம். அதை தான் புதிய தலைமுறை விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் போட்டால் அதை 79 நம்பரை தேடி போய் எப்படி அமைக்கி பார்ப்பாங்க எல்லாருமே அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக. ஆமாம். ஸோ இப்போ இது நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது ஏதோ எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் தான் இது பண்ணுதுன்னு நம்ம சொல்லலைங்க. இது கடந்த காலங்களில் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதும் இதே தப்பு அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போதும் இதே தப்பு அரசு பண்ணுது. அன்றைக்கி அதிமுகவுக்கு சாதகமாக புதிய தலைமுறையை உருவினாங்க, இன்றைக்கி திமுகவுக்கு சாதகமாக உருவாங்க. குறிப்பாக கரூரில் வந்து இவங்களுடைய பேட்டிகள் வந்து மக்கள் வந்து அரசுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை ஒளிபரப்புனதான் காரணம்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் இதை ஒரு அரசு தொலைக்காட்சி என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை தடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. அது நிச்சயமாக வந்து கண்டிக்கத்தக்க தான். உடனடியாக அரசு கேபிளில் புதிய தலைமுறையை கொடுப்பது தான் வந்து
நியாயமானதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே இடையில வந்து நயனா நாகேந்திரனும் சொல்றாரு, இதெல்லாம் கண்டனத்துக்குரியதான். ஆட்சி மாறி மாறி எடப்பாடி கவர்மெண்ட்ல பண்ணது, ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்ல பண்ண விஷயங்களையும் சொல்லிட்டு, தமிழ் ஜனம் 2 வருஷமா கேபிள் டிவிலேயே வரல. அதை பத்தி ஏன் எந்த மீடியாவும் பேசலைன்னு அவரு ஒரு தப்பு பக்கம் தாங்க, கிடக்க அதை போறாரு. பேசணுங்க. அதையும் 2 நான் வருஷமா என்னால வந்து கொண்டு வர முடியாம அது இருக்கிறாங்க உண்மைங்க. அவங்க. அவர் பேசுறது உண்மைங்க. நான் நயினார் நாகேந்திரன் சொல்வதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், நயினார் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி தெரியலன்னா அது கண்டிப்பாக தப்புங்க. அதை கொண்டு வரணுங்க. அதை அவர் பெருசாக பேசணும். இன்னைக்கு இந்த சம்பவம் வரும்போது பேசுகிறாரு. எல்லாருக்குமே தாங்க நான் சொல்கிறேன். இது வந்து தமிழ் ஜனமாக இருக்கலாம், புதிய தலைமுறையாக இருக்கலாம். நாளைக்கு சன் டிவியை எடுத்தாங்கனாலும் நம்ம இதை தான் பேச பேசுவோம். போறோம் கண்டிப்பா. நியூஸ் 18 வந்து அதே மாதிரி வந்து எடப்பாடி பீரியடில் தூக்கி வெளியில் போட்டாங்க. அவங்க டிவி தெரியலனாலும் இதே ஒரு விஷயம் இதே தான். இதே பிரச்சனை விஷயம் தான். தான் சொல்ல போறோம். தமிழ் ஜனத்துக்காக அவர் பேசுகிறாருன்னா நியாயமானது தான். அப்போ தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் அரசாங்கத்தோட தயவில் தான். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசாங்கத்தோட தயவில் தான் இந்த தொலைக்காட்சிகள் நிற்குது. எவ்வளோ தான் இப்போ வந்து டிஷ் வந்ததுனாலும், எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து தனியார் எஸ்சிவி மாதிரியான கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலும், ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் மக்கள் பார்ப்பது 100 ரூபாய் கட்டணம்னு நினைக்கிறேன். வந்து ஆமா 100-120 ரூபா தான் 120 ரூபாயில் வந்து மக்கள் பார்ப்பது வந்து அரசு கேபிள் தான். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஆமா, எல்லாமே அரசு கேபிள் கேபிள் டிவி தான் இருக்கு. ஆமாம், அரசு கேபிள்லேருந்து ஒருத்தன் உருவுறானா அது வந்து அந்த சேனல்ஸை வயிற்றில் அடிக்கும். இப்போ நான் சொல்லேன், இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் இன்னும் 12 நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள், குரூஷியல் டே. இதில் போய் வந்து நீங்கள் வந்து அந்த விளம்பரத்தை கையை வைக்கிறீங்க அப்படின்னா அது அந்த சேனலோட வயிற்றில் அடிக்கிறது. அதில் நம்பி இருக்கக்கூடிய ஊழியர்கள், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள் தமிழ் ஜனத்தை பற்றி அவர் நயினார் நாகேந்திரன், நான் முழுவதும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். அரசு கேபிளில் தமிழ் ஜனம் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க அதை பிஜேபி இன்னும் அக்ரஸிவாக மேலே கொண்டு போகணும். அவங்களும் அதுக்கு உடன்படணும். அவங்க நாங்கள் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறோன்றாங்க, உண்மைதான். அது அப்படி அதை வந்து அவங்க மேலே எடுத்துகிட்டு போகணும். அவங்க போராடணும். அது எல்லா செய்தி சேனல்ஸ், அது அரசு கட்சி சார்ந்தாலும் சாராட்டி நீ மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஒருத்தருக்காக போராடிட்டு இன்னொருத்தருக்கு போராடாமல் இருக்கிறதுன்றது வந்து ஏற்புடையதல்ல. நிச்சயமாக நம்ம நயினா நாகேந்திரனை பற்றி பேசுகிறப்ப வந்து எல்லா கட்சிகளும் வந்துட்டு இப்போது சுற்றுப்பயணம் வந்து எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்கிறப்ப நயினார் வந்து 12ஆம் தேதி மதுரையிலிருந்து தன்னோட பிரச்சார பயணம் 1 மாதத்திற்கு தமிழகம் முழுவதும் பாஜக சார்பாக வந்து பிரச்சாரத்தை வந்து இப்போது தொடங்கியிருக்காரு. அண்ணாமலை ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. நான் போய் தினகரனை சந்தித்ததோ இல்லை ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறதோ மற்றவர்களை சந்திப்பதோ மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாமல் பண்ணலைங்கிறத மேலோட்டமாக சொல்லி கடந்து போகிறார். அப்போ நயினாருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன ரோல்? ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் அவங்க யாரையும் சந்தித்து பேசுகிறதுல பிரச்சனை இருக்குது. ஆனால் அண்ணாமலை இன்னமும் தன்னோட ஒரு மாநில தலைவராக தன்னோட ரோலை வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளே பண்ணுறாரு. அப்போ மேலேருந்து டெல்லி அனுமதிக்கிறாங்க. இப்போ யார் பிஜேபி தலைவர்னு சந்தேகம் வருது. அந்த ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார்ல, நம்ம கூட பேசணும். அப்போ அந்த ரோல் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பிஜேபியிலேருந்து யாரையும் பேச அவர் அனுமதிக்கவே இல்லை. ஒரு தலைவரும் பேச முடியல, எந்த இடங்களையும் கலந்துக்க முடியாது. ஊடக வெளிச்சம் ஒரு தலைவர் மேலே கூட வராது. யாராவது மீடியா கிட்ட பேசுகிறாங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ வானதி சீனிவாசன் மாதிரி நேஷனல் விமன்ஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, பேச முடியாது. ஆகவே இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ரோலை வந்து அண்ணாமலைக்கு டெல்லி ஹைகமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவர் பாட்டு தனி கச்சேரி நடத்திக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாடு பிஜேபிக்கு யார் தலைவர்ன்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. பிஜேபிக்கு நயினா தலைவராக இருக்காரு. தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை ஒரு பக்கம் அரசியல் பண்ணார். ஆமாம், அவர் தனியாக ஒரு பேரலாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ணாமலை சொன்னால் கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் ஏன் வந்து நயினார் கிடைக்க மாட்டேங்குது? நயினார் வந்து கான்ட்ரவர்ஷியான விஷயம் எதையுமே பேசுறதே கிடையாது. ஃபேக்ட் என்னவோ அதை பேசிட்டு கடந்து போறாருங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுறாரு. அதனால தான் அந்த ஊடக பின்பம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பிஜேபி தரப்புலேயே சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொன்று, அண்ணாமலை வந்து புத்திசாலித்தனமும் பேசுறாரு. வந்து லைம் லைட், அதாவது ஊடக வெளிச்சத்தை எப்படி ஈர்க்கணும், தலைப்பு செய்திகளை எப்படி வரணுன்றது அண்ணாமலைக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு அது அன்ஃபார்ச்சுனேட்லி நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக சொல்கிறதுனா சாமர்த்தியம் போதாது. அவர் வந்து அது இதுவாக தான் இருக்கார். ஸோ இதுவும் ஒரு சிக்கல். இந்த சிக்கலையும் நம்ம பார்க்கணும். தனி மனித திறமைன்னு ஒன்று இருக்குல்ல. பட் எப்படி இருந்தாலும் டெல்லி பிஜேபியோட மறைமுக ஆசீர்வாதம் அண்ணாமலைக்கு இருக்குது. இப்படி பேச முடியாது, இல்லாட்டி இப்படி பேச முடியாது. நான் மேலிடத்தோட இதில் தான் பேசுகிறேன், அவரே ஓப்பனாகவே பேசுகிறாரு. அப்போ ஹைகமாண்டுக்கு இங்கே இருக்க ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை? அண்ணாமலை பிஜேபி பிரசிடென்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது வேற யாரையும் அவர் பேச விடவும் இல்லை, வரவும் முடியாது. அப்படி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி வச்சிருந்தார்ல. பட் அதே நயினார் வந்த பிறகும் அண்ணாமலையோட கைதான் ஓங்கி இருக்குன்னா அப்போ டெல்லி பிஜேபி என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியல. அவர் அவர் ஒரு பக்கம் ஓபிஎஸோடையும் தினகரனோடைய நட்பு பாராட்டுறது, இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் நயினார் அதிமுகக்காரராகவே மாறி அவங்களோட நட்பு பாராட்டுறதும் பிஜேபியோட ஒட்டுமொத்த தொண்டர்களையுமே வந்து 2 டிவிஷனாக பிரித்து தான் இன்னமும் வச்சிருக்குது.
ஹைகமாண்டுக்கு தமிழ்நாடை பற்றின தெளிவான புரிதல் இல்லை. இந்தியா பூரா வெற்றி பெற்ற பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டில் தோல்வி மேல் தோல்வியை தழுவி கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழகத்தை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இல்லை. இல்லை புரிதல் இல்லைன்ற புத்தியும் அவங்களுக்கு இல்லை. நம்மளால் தமிழ்நாடை கிராஸ் பண்ண முடியலன்ற வீக்னஸையாவது அவங்க அக்செப்ட் பண்ணணும், அதுவும் அவங்களால முடியல. ஸோ அவங்க பெரிய அளவில் 26 அவங்களால தமிழ்நாட்டில் வந்து பெருசாக சோபிக்க முடியும்னு எனக்கு தெரியல. எனவே அவங்க கவனம் வந்து இப்போ பீகாரில் இருக்குது. பீகார் முடிஞ்ச பிறகு நவம்பர் 14 தேதிக்கு பிறகு நவம்பர் 2 டிசம்பரில் இந்த பக்கம் அவங்க கவனம் திரும்பும்போது கண்டிப்பாக சில வேலைகள் நடக்கும். இன்னொரு முறை அவங்க திமுகவை வரத்துக்கு எல்லா விதமான தடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் எந்த அளவுக்கு அவங்களால வெற்றி பெற முடியும், எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலையோட ரோல் எனக்கு ரொம்ப சஸ்பிஷியஸாக தான் இருக்குது. அண்ணாமலை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப நுட்பமாக பார்த்தா அது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு நன்மை பயப்பதை விட திமுகவுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது. அப்போ அண்ணாமலை என்ற தலைவர் பிஜேபியில் செயல்பட அனுமதிக்கப்படும் வரையில் திமுகவோட வெற்றியை வந்து பிஜேபியால் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அவர் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு உதவி கொண்டே இருக்கிறார். நெருக்கடியான எல்லா கட்டங்களிலும் அவர் திமுகவுக்கு உதவி கொண்டே தான் இருக்கிறார். டிடிவி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு அது சொல்கிறாரு, ஒரு மூன்றாவதாக ஒரு அணி வந்து அமையும், ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் அரசியலில் இருக்குது அப்படிங்கிறத டிடிவி தினகரன் சொல்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறார். விஜயை மையப்படுத்தி டிடிவியினுடைய ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே வந்துட்டு விஜயை புகழ்வதற்கான ஒரு ப்ரெஸ் மீட்டாகவே அது முழுமையாக மாறி வருகிறது. இது யாருக்கு அவர் வந்து செக் வைக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை யாரை பேசணும்னு நினைக்கிறாரு? அவரோட இதில் போயிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போதைக்கு ஒரே எய்ம் தான் சார், எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. 1 பாயிண்ட் அஜெண்டாவில் இருக்கார். தெளிவாக கூட்டணியில் இருந்தாலும் வந்துட்டு எடப்பாடி தோக்கணும், எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. அதில் அவர் வந்து உறுதியாக இருக்கார். மற்றதெல்லாம் அவருக்கு செகண்டரி. அவரோட ஒரே நோக்கம் நல்லா தெளிவாக தெரியுது, எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. அதில் அவர் தெளிவாக இருக்கார். இப்போ ஓபிஎஸ்னுடைய அறிக்கைகள் எதுவுமே வர்றது கிடையாது, கம்ப்ளீட்டாகவே நின்று போச்சு. ஓபிஎஸ்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவில் எடுபடாமையும் போயிடுச்சு. இவர்களுக்கு பக்கம் இருந்த ஒரு மீடியா லைட் அப்படியே டோட்டலாகவும் மாறி போயிடுச்சு. அவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு, என்ன பண்ண போறாருங்கிறதும் தெளிவில்லாத. ஓபிஎஸ் அதிமுக எல்லாமே கீழே போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரே இப்போ விஜய் தான் முன்னால் வந்து நிற்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 42 குடும்பங்களில் 31 குடும்பங்களோட பேசினார். மொத்தம் 31 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட 31 குடும்பம். எண் ஆட்கள் 41 பேர். 31 குடும்பங்களோடையும் அவர் பேசினார்ன்ற செய்தி வரும்போது அந்த செய்தியை வந்து விஜய் தரப்புலேருந்து ஊர்ஜிதப்படுத்தலை, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த குடும்பங்கள் ஊர்ஜிதப்படுத்தலை. அந்த விஷுவல்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் செய்தி எப்படி வருது பார்த்தீங்களா? அது அவரோட வீடியோ இல்லை, அவரோட ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை, அவரோட ஆடியோ இல்லை. பட் அந்த செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக வந்து இதாக வருது. அதுதான் வந்து டாமினேட் பண்ணுது. அப்போ மீடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் நோக்கி நகருது. அந்த இரும்பு பிடி இருக்குல்ல, ஆளுங்கட்சியோட இரும்பு பிடி, அது மொள்ளமாக அதில் ஆரம்பிக்குது. மேபி பை ஜனவரியில் அது இன்னும் அதிகமாக மாறலாம். பட் இவங்களுக்கு அப்போசிஷனுக்கு இன்னமும் ஒரு ஒத்திசைவு இல்லை. ஒன்றுபட்ட அப்போசிஷன் இல்லைன்னா கஷ்டம் திமுகவை வீழ்த்துறது. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.